Hello everyone, welcome to Kokul. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல earn பண்ணதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்ல. இன்னைக்கு நான் ஒரு டிஸ்ப்ளே ஒன்று வாங்கி இருக்கிறேன். சோ என்னோட YouTube சேனலுக்காக நான் ஒரு டிஸ்ப்ளே வாங்கி இருந்தேன். சோ அதோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாரும் பாருங்க. யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண வேணாம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. என்னன்னு சொன்னா அன்பாக்சிங் நான் நிறைய போடுறது இல்ல. பட் இது நான் போடுறதே இடமாதான் இருந்தாலும் இன்றைக்கு நான் போடுறேன். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணா பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முதல் ஒரு ப்ரோ என்னை கண்டெக்ட் பண்ணி என்னோட அதாவது நம்ம சேனலுக்காக ஒரு 25,000 டெபாசிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நானும் சில அமௌண்ட்டை போட்டு ஒரு டிஸ்பிளே ஒன்று வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஃபோன்ல தான் நான் நார்மலா வீடியோ எடிட் பண்றது. ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால டிஸ்பிளே என்னோட அது பழுதாவே போயிட்டு ஸோ நியூ டிஸ்பிளே நான் அன்றைக்கு வாங்கியிருக்கிறேன். அதுக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்காக தான் இந்த டிஸ்பிளே நான் வாங்கியிருக்கிறேன். இந்த டிஸ்பிளேயோட பிரைஸ் இதுதான். இந்த டிஸ்பிளே இதோட பிரைஸ் 39,000 ரூபாய்க்கு நான் இதை வாங்கியிருந்தேன் 1 இயர் வாரண்டியில. இதுதான் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே நான் இப்ப அன்பாக்சிங் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம். அவர் நம்ம சேனலை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த கோகுல் டெக் சேனல் நிறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கு. அதோட அவருக்கு நிறைய ஹெல்ப்பா இருந்தது. சோ அதுல அவர் கூட நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காரு. அந்த விதத்துல இந்த அமௌண்ட்டை எனக்கு டெபாசிட் பண்ணியிருக்காரு. சோ 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காரு. நானும் 14,000 ரூபாய் மேலதிகமா போட்டு இந்த டிஸ்பிளே வாங்கியிருந்தேன். சோ இந்த டிஸ்பிளே வாங்குறதுக்கு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். இந்த டிஸ்பிளே எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி எப்படியும் நான் சேர்த்து வைக்கிற காசுல சொல்ல போன ஒரு 2-3 மந்த் ஆகிருக்கு. பட் அவர் டெபாசிட் பண்ணதால எனக்கு ஈஸியா போயிட்டு ஸோ இந்த டிஸ்பிளே நான் அதனால வாங்கிட்டேன். அவர் செய்த இந்த உதவிக்கு நம்ம சேனல் கோகுல் டெக் அவருக்கு பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இந்த அளவுக்கு நான் நினைக்க கூட இல்லை. 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு கோகுல் டெக் எந்த டெக்னிக்கல் ஹெல்ப் வேணுமென்றாலும் செய்ய ரெடியா இருக்கு. ஸோ என்னால முடிஞ்ச உதவியை நான் அந்த பிரதருக்கு செய்யறேன். இந்த 25,000 தந்து எனக்கு இந்த டிஸ்பிளே வாங்குறது ஹெல்ப் பண்ண அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்றேன். இந்த வீடியோல இந்த டிஸ்பிளேயை கூட வச்சு செய்யறதுக்கு எனக்கு சரியான இடம் கூட கிடைக்கல. இவ்வளவு நாள் நான் யூடியூப்பை ஓரளவுக்கு கொண்டு போனது இந்த பேக்ரவுண்டை வச்சு, அதோட என்னோட ஃபேஸ் மட்டும்தான். இடையில எந்த விதமான டிவைசஸும் நான் யூஸ் பண்ணல. ஒரு போனும் இந்த பேக்ரவுண்டும் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றது. பட் இந்த டிஸ்பிளே அன்பாக்சிங் பண்றதுக்கான சரியான இடம் என்னோட ரூம்ல இல்ல. இருக்கிற மேசை கூட அந்த அளவுக்கு பிசி வைக்கிறதுக்கான ஒரு மேசை இல்ல. சோ அந்த மேசையில நான் வைக்காம தனியா ஒரு ஸ்டூல் ஒன்றுல வச்சு தான் செய்யறேன். இது எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் தான். சோ பார்க்கலாம். ஓகே, டிஸ்பிளே அன்பாக்சிங் பண்ண போறேன். கத்தரிக்கோளும் ரெடி. ஓகே, ஸ்டூல்ல வச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இதை நான் நிலத்திலேயே வச்சு அன்பாக்சிங் பண்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா இது பவர் கேபிள். அதாவது டிஸ்பிளேக்கும் உங்களோட யூபிஎஸ்க்கும் கனெக்ட் பண்றதுக்கான கேபிள் இந்த கேபிள் தான். இது டிஸ்பிளேக்கு மட்டும் இல்ல, உங்களோட சிபிக்கு கூட இந்த கேபிளை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதைத்தான் சொல்றது பவர் கேபிள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா HDMI கேபிள். இந்த கேபிளை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி சப்பியா தான் இருக்கும். இதுதான் இந்த HDMI கேபிள். ஓகே, இதுக்கும் வந்திருக்கு. அடுத்தது VGA கேபிள். இதை நான் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் VGA கேபிள். அதாவது இந்த HDMI கேபிளும் இந்த VGA கேபிளும் ஒரே தொழில் தான். பட் இந்த HDMI கேபிள் ஆடியோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிளா இருக்கு. அடுத்தது டிஸ்பிளேயை பவரோட கனெக்ட் பண்றதுக்காக இதோட அடாப்டரா இருக்கு. இதை இதுக்குள்ள இன்புட் பண்ணிட்டு டிஸ்பிளேக்கு பவர் கொடுக்கறதுக்கானது தான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதோட ஸ்டாண்ட் இதுதான்.
இதுதான் அதோட வந்து ஸ்டாண்ட். அதாவது டிஸ்பிளே வந்து இப்படியே வந்து செங்குத்தா வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டாண்டில் தான் நிற்கும். சில ஸ்டாண்ட் வந்து வட்டமாக வரும், பட் இது வந்து ஒரு டிசைனாக வந்திருக்கு. அடுத்தது வந்து இது அந்த ஸ்டாண்டோட போட்டுறதுக்காக தனி ஸ்டீலில் வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டை வந்து இதோட ஃபிட் பண்ணுறது, இதை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவால் வந்து டைட் பண்ண வேணும். பண்ணதுக்கு பிறகு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே எடுப்போம். இதான் ஸ்டாண்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டிஸ்பிளேயும் வந்து ரெடி. இப்போ வந்து ஃபிட் பண்ண போகிறேன் இந்த டிஸ்பிளே. அடுத்து வந்து டிஸ்பிளேக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், இது வந்து நான் சொன்ன HDMI கேபிள். இதுதான் அந்த HDMI கேபிள். இதோட வந்து ஃபிட் பண்ணுறது. அடுத்தது வந்து VGA கேபிள். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. மற்றது வந்து ஆடியோ வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ பவரை வந்து இதுக்கு இதால் தான் இன்புட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லொக் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த லொக். இது வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணினது பாருங்கள் லொக் ஆகும். இப்போ வந்து ஸ்டாண்டை கலட்ட போகிறோம்னு சொன்னால் இதில் அமர்த்தி கொண்டு இந்த ஸ்டாண்டை வந்து தூக்குறது. போட போகணும்னு சொன்னால் அப்படியே போடைக்கலாம் லொக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் சொன்ன டிஸ்பிளே. ஓகே, வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் இனி யூஸ் பண்ண போகிற டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த டிஸ்பிளேக்கு வந்து ஆடியோவும் சப்போர்ட் பண்ணும். வித் ஆடியோவோட தான் இந்த டிஸ்பிளே வந்து வாங்கியிருந்தேன். பின் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோவுக்கான ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த பின் சைட்லேருந்து தான் சவுண்ட் வரும். இதில் வந்து சவுண்ட் குறைவாக தான் வரும், இருந்தாலும் இதுக்கு வந்து சவுண்ட் ஒர்க் பண்ணும். இன்னொரு தடவை அந்த பிரதருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். நாளைக்கு வந்து ஒரு ஏர்னிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே வந்து என்ன மாதிரி இருந்தது, என்னோட அன்பாக்சிங் வந்து எப்படி இருந்தது முக்கியம் தான் இருக்கும். ஸோ ஏன்னு சொன்னால் இந்த பெரிய டிஸ்பிளே வந்து நான் நிலத்தில் வச்சு தான் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ யாருமே தப்பாக நினைக்க வேணாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் இந்த அன்பாக்சிங்கை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன். ஓகே, வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல போகணும்னு சொல்லி. இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழே இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.